இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன்பாக இந்த நாடாளுமன்ற பிரதிநிதிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது என்பது வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் எந்த சூழ்நிலையிலும் 1971 மக்கள் தொகை கணக்கின் பிரகாரம் அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை 2027 மக்கள் தொகை அடிப்படையிலேயோ அல்லது 2011 மக்கள் தொகை அடிப்படையிலேயோ யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த விகிதாச்சாரம் 1971 543க்கு ஒட்டி அதை அடிப்படையாக கொண்டு எந்த மாநிலமும் பாதிக்காத அளவுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதில் இந்திய கனசங்க கட்சி உறுதியாக இருக்கிறது. அதே சமயத்தில் மத்திய அரசு தமிழ்நாடு அரசருக்கு தான் செய்ய வேண்டிய அந்த நிதி பங்கீடு முதல் நலத்திட்டங்கள் வளத்திட்டங்களில் ஆளுகின்ற மாநிலம் ஆளாத மாநிலம் என்கின்ற பாகுபாடிலிருந்து மத்திய அரசு நேர்மையாக செயல்படும் என்று நம்புகிறோம். இனி 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடந்தாலும் அப்போது உள்ளாட்சி தேர்தல்களும் சேர்ந்து நடத்தப்பட வேண்டும். அதற்கு முன்பாக மத்திய அரசு மாநில அரசோடு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுடைய ஆலோசனைகளை பெற்று முதலாவதாக இந்தியாவிற்கு தேவை தேர்தல் சீர்திருத்தம் என்பதை நாம் முன்னில் கொண்டு வேண்டும். ஏனென்று கேட்டால் ஃபஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட்டுங்கிறது ஒரு வாக்கு பெற்றிருந்தால் அவர் வெற்றியாளர் என்பது ஜனநாயகத்துக்கு உகந்தது கிடையாது. ஜனநாயகம் என்பது மொத்த வாக்கு பதிவானதில் 2/3 பங்காவது பெற்றிருக்க வேண்டும். 2/3 பங்கு வாக்கு பெறாது பிரதிநிதித்துவம் பெற்று எண்ணிக்கை அடிப்படையில் மத்திய அரசோ மாநில அரசோ அமைத்தால் அதில் பெரும்பான்மையான மக்களினுடைய கருத்துக்கு எதிரானது, விருப்பத்துக்கு எதிரானது. எனவே முதலாவதாக தேவைப்படுவது இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தம். அந்த தேர்தல் சீர்திருத்தம் என்பது 2/3 பங்கு வாக்கு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஜனநாயகத்தை காப்பதை விட இப்பொழுது அதிகாரத்தை மீட்பதற்காக பணநாயகத்தை ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏராளமான பணத்தை வாக்காளர்களுக்கு காசு கொடுத்து வாங்கி தேர்தல் நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே முதலில் தேர்தல் சீர்திருத்தத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை எவ்வாறு தடுப்பது, 2வது 2/3 பங்கு வாக்கு பெற்றவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்க வேண்டும். 3வதாக ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அவர்களுக்கு கன்வெயன்ஸ் போக்குவரத்து செலவாக ₹500 ஒவ்வொரு வாக்காளருக்கும் தேர்தல் ஆணையமே வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற பொழுது அரசியல் கட்சிகளிலிருந்து எதிர்பார்ப்பு வாக்காளர்களுக்கு இருக்காது. இந்த சூழ்நிலையில் தேர்தலினுடைய செலவீனங்களை ₹40 லட்சம் சட்டமன்றத்துக்கு என்பதை 40 கோடியாக உயர்த்திவிட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் 40 லட்ச ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு தான் அவர்கள் செலவு செய்கிறார்கள். மீதி 30 நாட்களுக்கு தினமும் 40 லட்ச ரூபாய் என்றால் கூட 12 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. தேர்தல் ஆணையம் உண்மைக்கு புறம்பாக ஒரு கற்பனையான தொகையை 40 லட்சம் என்று நிர்ணயித்திருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு 70 லட்சம் என்று சொல்கிறார்கள். 70 கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய நாடாளுமன்றம், 40 கோடி செலவு செய்கிற சட்டமன்றம், இந்த முரண்பாடுகளெல்லாம் களையப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் முன்மொழிபவர்கள் 10 என்று சுயேட்சைகளுக்கு இருப்பதை அதை தவிர்த்து 5 பேர் முன்மொழிந்தால் போதும், அங்கீகரிக்கப்பட்டவருக்கு ஒருத்தர் முன்மொழிந்தால் போதும் என்கின்ற அந்த திருத்தத்தையும் தேர்தல் சீர்திருத்தத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த சூழ்நிலையில் இந்திய கனசங்க கட்சி எதிர்வருகின்ற 2029 ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்தாலும் இந்திய கனசங்க கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 26 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேலையை தொடங்கிவிட்டது. அத்துடன் சட்டமன்ற தேர்தலோடு நாடாளுமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் நடத்தப்பட வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் மறைமுக தேர்தலாக எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே நேரடி தேர்தலாக இருக்க வேண்டும். மறைமுக தேர்தல் நடத்தினால் அதில் குழு மனப்பான்மை வரும், மக்களுக்கு பயன் கிடைக்காது என்பதை